நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. வீட்டு கூரைய கூட மாத்த முடியாம வறுமையில தவிச்சிட்டு வந்த மூதாட்டிக்கு சமூக ஆர்வலர் ஒருத்தர் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கான புதுமனை புகு விழா வெகு விமர்சையா நடந்திருக்கு. கிராம மக்கள் எல்லாருமே இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலாடுதுறை அடுத்திருக்கக்கூடிய மணக்குடி மேலத்தெரு பகுதியை சேர்ந்தவங்க 65 வயதான சுசீலா. இவங்களுடைய கணவர் ராமையன் இறந்த பிறகு இவங்க இங்க தனியா வசிச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல வறுமையில மூதாட்டி வாடிட்டு வரதுனால தன்னுடைய வீட்டு கூரைய கூட மாத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்திருக்காங்க. இத பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த பாரதி மோகன் அப்படின்ற சமூக ஆர்வலர் மூதாட்டிக்கு புதுசா வீடு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம். கிட்டத்தட்ட தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து 2 லட்சம் ரூபாய் பணம் ஏற்பாடு செஞ்சு இங்க ஸ்லாப் எழுப்பி சிமெண்ட் ஷீட் போட்டு ஒரு வீட்டை மூதாட்டிக்கு கட்டி கொடுத்திருந்திருக்காரு. அதுக்கான திறப்பு விழா அந்த கிராமத்துல வெகு விமர்சையா நடந்திருக்கு. இந்த விழால கிராம மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அங்க வந்திருந்த பொதுமக்கள் எல்லாருமே சமூக ஆர்வலர் பாரதி மோகனுக்கு அவர் செஞ்ச செயலுக்காக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி வீட்டுடைய கூரைய கூட மாத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு வந்த மூதாட்டிக்கு நண்பர்களோட சேர்ந்து சமூக ஆர்வலர் உதவி செஞ்சு புது வீடு கட்டி கொடுத்திருக்க சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மனிதம் இங்க இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி உறுதிப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில இவரும் இதை செஞ்சு காட்டியிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.